கோழி மேய்க்கின்ற தொழிலாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை வேண்டும். இப்படியான ஒரு சிந்தனை போக்கு தமிழர்களிடையே, குறிப்பாக யாழ்ப்பாண தமிழர்களிடையே நீண்ட காலமாக நிலவி வருகின்றது. இந்த சிந்தனை இப்போது பல்வேறு சமூகத்தவர்களிடத்திலேயுமே பரவிவிட்டது. ஆனால் அண்மையிலே வெளிவந்திருக்கின்ற ஏஐயினால் எந்த வேலைகள் பறிபோகும் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை, ஆய்வை பார்க்கின்ற போது, அந்த சிந்தனைகளிலெல்லாம் முழுமையான மாற்றம் வேண்டும் என்று உணரப்படுகின்றது. ஆந்த்ரோபிக் எனப்படுகின்ற முன்னணி ஏஐ நிறுவனமே இந்த ஆய்வை நடத்தி இருந்தது. அதிலே ஒயிட் காலர்ஸ் ஜாப், அதாவது அக்கவுண்டிங், பேங்கிங், ஆடிட்டிங், லாயர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கோட் ரைட்டர்ஸ், இவர்களுடைய ஜாப்புக்கெல்லாம், வேலைகளுக்கெல்லாம் ஏஐயினால் அதிக ஆபத்து இருக்கின்றது என்று அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படியென்றால் எந்த வேலைகளுக்கு இப்போதைக்கு அதிக ஆபத்தில்லை என்று பார்த்தால், விவசாயம், கட்டுமானம், பழுது பார்த்தல், பராமரிப்பு, இவை போன்ற தொழில்களுக்குத்தான் இப்போதைக்கு ஆபத்து இல்லை. இந்த ஏஐ காலத்தில் மட்டுமன்றி எந்த காலத்திலும் எந்த வேலையையும் இழிவாக பார்க்கக்கூடாது. இப்போது வெளிநாடுகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் யாரையுமே இழிவாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு சுத்தம் படுத்துகின்ற, அதாவது ஜானிட்டர் வேலையாக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். எமக்குத்தான் மரியாதை சரியாக கொடுக்க தெரியாது. இந்த ஏஐ காலத்திலும் நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, டீச்சர் ஆகு என்று பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள். முதலிலே சிறப்பான வகையிலே ஆய்வுகளை நடத்தச் சொல்லுங்கள். எந்த ஜாப்புக்கு டிமாண்ட் இருக்கும், எந்த ஜாப் ஏஐயால் பாதிக்கப்படாது என்று தேடச் சொல்லுங்கள். பின்னர் அந்த ஜாப்பை அவர்கள் விரும்பியவாறு படிக்கச் சொல்லுங்கள். இனிமேல் எப்படி சிந்தனை இருக்க வேண்டுமென்றால், எந்த ஒரு ஸ்கில்லையும் தேவை ஏற்படும் போது படிக்கின்றதற்கான மனோநிலை வேண்டும். கண்டினியூவஸ் லேர்னிங், தொடர்ச்சியாக கற்கின்ற அந்த மனோநிலை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் அனைத்தையுமே படித்து முடித்து விட்டோம், இனி எதற்கும் நமக்கு அவசியமில்லை என்ற எண்ணம் இருந்தால் யாருமே தப்பிக்க முடியாது இந்த ஏஐ காலத்திலே. எனவே இப்போது உங்களுக்கு தெரிகிறது தானே எந்தெந்த வேலைகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மெக்கானிக் வேலை, ஒரு ஏசி ரிப்பேரிங் வேலை, இது போன்ற வேலைகளை எல்லாம் தெரிந்திருந்தால் அவர்களுக்கு இந்த ஏஐயால் கூட எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவர்களுக்கு அந்த வேலைக்கான கேரண்டி இருக்கும். எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள்.